அதாவது இப்போ நம்ம ஸ்மாக் டவுன் கேம் ஆட போகிறோம். இது வந்து ஸ்மாக் டவுன் பெயின் எனக்கு தெரிஞ்சு வந்து 2007 அந்த டைம்லலாம் வந்து சரியான ஃபேமஸ். 2007 வந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஃபேமஸ் வந்து 2015-16 வரைக்குமே செம ஃபேமஸான கேமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் போயிட்டு கடையில் கேம் ஆடுறது, ஸ்மாக் டவுன் பெயின் ஆடுறதுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேம் தான் இப்போ ஆட போகிறோம். எனக்கு வந்து ஃபேவரட் யாருன்னு பார்த்தா கோல்ட்பர்க் தான் ஃபேவரெட்டு. நம்ம வந்து கோல்ட்பர்க் இருக்கா கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி விளையாட தேவை. ஸோ கோல்ட்பர்க் இருக்கும், கண்டிப்பாக இருப்பாங்க. ஆப்போசிட்ல பிராக்லன்ஸ் வைப்போம், ஃபுல் ஸ்டாக் வச்சிருவோம். இன்னும் நாங்கள் எதுவும் விளையாண்டு ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் எதுவுமே ஓப்பனாக இருக்காது. இந்த ஸ்டேஜஸ் ஓப்பன் ஆகிட்டாது. அது சீசன் ஆனால் தானே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால வந்து இன்னும் ஆடவே இல்லை. மேபி இந்த வீடியோ போகிறத பார்த்தோ இல்லை நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி சீசன் கூட தனியாக ஆகலாம். ஓட்டமுக்கு 8 ரூபா தான் மாசு, 2 ரூபா தான் கோல்டு காசு. அந்த மியூசிக்கும் கோல்டு புக்கோட அந்த இது வந்து நேரில் சூப்பராக இருக்கும். நிறைய நல்லா இருக்கு, பட் நேரில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறதுலாம் வந்து நேரில் பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்கு, நேரில் தயாராக இருக்கும். அடுத்து வந்து ப்ராக்லன்ஸோட இப்போ இருந்தாலும் நம்ம இன்ட்ரோ பார்ப்போம். அதுவும் நல்லா இருக்கும். பட் எனக்கு கோல்டு புக் தான் ஃபேவரட். அந்த டைமில் இருந்த ஸ்மாக் டவுனில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே பக்காவாக இருக்கும். இன்ட்ரோ மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுவும் பெயிண்ட் மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் வந்து ஃபேவரட் வந்து பெயின் மியூசிக் இருக்கும். அந்த இன்ட்ரோ இதில் வந்து கோல்டு பகுதி எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு ஸ்பாட் அடிக்கிறது, அப்புறம் வந்து அண்டர்டேக்கர் பைக்கில் வரது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். மேபி சில பேர் ட்ரிபிள்ஸை விட்டுருப்பேன், அந்த மாதிரி விவசாயம் விட்டுருப்பேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆனால் அவங்கள வச்சு நம்ம கேம் ஆடி கூட அதே மாதிரி சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ சீசன் விளையாடும் போது சப்போஸ் உங்கள் பேரை வச்சு கமெண்ட் பண்ண லைக் நாங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் பேரை சொல்லுங்கள். உங்கள் பேரை வச்சு கூட நாங்கள் வந்து சீசனில் ஆடி சீசன் கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து மாற்றவே இல்லை. இப்போ தான் கேமை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறோம். எது ஓடுறது எதுவுமே நான் மறந்துட்டேன். பிடிக்கிறது, ஓடுறது, இதுதான் ட்ரையாங்கிள் ஓடுறதா. ஓகே ஓகே ஓகே. கிளியர் தான் மாசி. இன்னொன்று கணக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா அது ஓடி வந்து கிளியர் போடுறதுக்கு ஒன்று இருக்கும். இதான் இதில் வந்து இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் போய்ட்டு ஸ்கியர் போடுவேன். அதேமாரி இன்னொன்று பண்ணலாம். நிறையா பேர் புரியும், பட் இருந்தாலும் அது பிடிக்கும். ஏன்னா இது போடுறதுக்கு அப்புறம் மயக்கத்தில் இருப்பாங்க. வேற கொடுத்துட்றேன். இப்போ கரெக்டாக அதாங்க. இப்போ இது பண்ணிவிட்டு அவன் இது இருக்கும்போது மயக்கமாக இருப்பானா. ஸோ நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஸ்மாக் போட்டுக்கலாம். செட்டிங்ஸ் மாற்றணும், இந்த டைமர்லாம் கட் பண்ணணும், இந்த ரூல் பிரேக் ஆஃப் பண்ணணும், இன்னும் நிறையா இருக்குது. சரி இந்த மேட்சை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன்னா அதனால் வந்து செட்டிங்ஸ் எதுவும் வந்து மாற்றலை. இது சரியாக இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மாக் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு பாயிண்ட் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஆகும் போகலாம். பட் ஆனால் இது கெத்தாக இருக்கும். அது என்ன அடிக்கடி போட்டே இருக்கும். அது ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அட்டாக் நல்லா இருக்கும். அந்த அட்டாக் வந்து ஜக்காமர் இந்த மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது மறந்துட்ட பட்டன் அது ரொம்ப அண்டர்ரேட்டட் அட்டாக்காக இருக்கும். நம்ம வந்து ரெட் ஸ்னாப் போடுவோமா,
ரெஸ்டாரண்ட் போகிறத போட்டேனே. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போகிறேன். ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும். இல்லை நம்ம கேன்சல் பண்ணிடுறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் போடுவோம். இல்லை பிரெட் வர இருக்குமா? அடுத்த கொஞ்சம் ஒரு 2-3 மேட்ச் போகட்டும். ஆடு வச்சு ஆடுறேன். ஏன்னா ஒரு 3 நாள் கழிச்சு இருக்கிறேன்னா எனக்கு பட்டன் எதுவுமே ஞாபகம் வரல. நான் இப்போவே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் ஆடிட்டு இருக்கேன். இது சொல்ல போனால் இந்த அட்டாக் வந்து நிறைய பேர் இருக்கும். ப்ராசஸருக்குமே இந்த அட்டாக் இருக்கும். இது போட்டுகிட்டே இருக்கலாம். போவோம். ஆனால் முடிக்கிறது வந்து தலைவனோட மெக்காபர்ஸ்னா இல்லை வந்து அந்த ஸ்பேரை போகணும். அந்த ஸ்பேர் போனால் தான் பண்ணுறது நல்லாயிருக்கும். அழுத்தி பிடிச்சிட்டு நோக்கி அந்த ஓஜி கேம்னா எனக்கு பெயின் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தலையில் ஆடும் போதெல்லாம் இதுக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். 6 பேர் ஒட்டுக்காடி இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஒரு ஃபேனே இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கேமில். மற்ற நீங்கள் கேம் ஆடினீங்கன்னா ட்ராகன் பால்சி, காட் அண்டு காட் ஆஃப் வார்லாம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா. நான் சொல்கிறது வந்து 2008 அந்த டைமில். பட் ஆனால் இதுவே நீங்கள் மெயின் ஆடினீங்கன்னா 7000 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆடுறதுனால அவங்களுக்கும் லாபம். ஆல்சோ அது இல்லாமல் வந்து ஸ்நாக் வாங்கிட்டேன். எனக்கு இப்போ ஸ்நாக்கை தடுக்கிறது எதுன்னு தெரில. அதனால தான் ஸ்நாக் வாங்கிட்டேன். எல்லாமே மறந்துடுச்சு. ஞாபகம் வந்து அட்டாக்கை தடுத்து L2, பவர் தடுக்க வந்து R2 நினைக்கிறேன். மேட்ச் எடுக்கிறதுக்கு L2 R2 தரணும் நினைக்கிறேன். இதே தெரியாமல் ஆடுனுக்கிறேன். ஆமாம், இதனாலே வந்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக வந்து பேக்ரவுண்ட்னாலே வந்து உங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்கும். இதுவும் பங்கமாக இருக்கும். சோப்ஸ்ன்ற மாதிரி ஆப்ஷனில் நடக்கும். சீசன் நடக்கும்போது பவர் பிரேக் பண்ணுறது. தடுத்துட்டக்குள்ள சொல்லத்தான் வரும். கொடுத்தா நான் சொல்லத்தான் 2 தடவை வரும், ஒரு தடவை இல்லை. நான் ஏன் பண்ணுறேன்னா சரி அடுத்து அடிச்சோம் 2 வச்சிடலாமே அப்படின்ற ஒரு அப்பாஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். சொல்லத்தான் ஈவெண்ட்டு ப்ராப்ளம்ஸே வந்து உங்களுக்கு ஸ்நாக் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸே 2 இது இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா F1 இருக்குது, அப்புறம் F2 இருக்குது. F1 போட்டால் உங்களுக்கு வந்து பிளட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரில. நான் இப்போ F2 போட போய் தான் வந்து இந்த அளவு வந்து நிற்கிறேன். இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்நாக் எத்தனா நீங்கள் சீன் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ அன்லாக் ஜாஸ்டிக்கை மட்டும் ரைட் சைட் ஜாஸ்டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஸ்நாக் நல்லா பாருங்கள். ஏசி தான் வராது. அது அப்போ வந்துருச்சு. ஓகே, இருந்தாலும்
காட்டுறேன். இது பாருங்க, இது பாருங்க, டான் போட்டிருக்கேன். டான் போட்ட உடனே ஸ்மாக் முடிச்ச உடனே F2 இல்லை தப்பாக தான் வந்துருக்கு. F1 தான் வந்துருக்கு. நம்ம வந்து ஃப்ரீசிங் டச்சாக ஜக்கா மார்க்கிங் போட்டு முடிச்சுருவோம். இதுவும் செம்மையாக இருக்கும். இதுவும் அதை வந்து தூக்க மாட்டான், பட் ஆனால் அப்படியே அடிப்போம். இதுவும் மஜாவான அட்டாக். அதுக்குள்ளே எங்கிறோம். இன்னொன்று சொல்லிட்டு இப்போ உங்கள் ஆப்போனண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எந்திரிக்க நீங்கள் டக்கரை எந்திரிக்கலாம் ஸ்பியர் போட்டிங்கன்னா அவன் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அவன் 2 தடவை துடிப்பான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் இருக்கான். நீங்கள் ஸ்பியர் போட்டிங்கன்னா அவன் எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும். அவ்வளோதான். எடுத்து அடிச்சு டச்சோட முடிப்போம். அதே மாதிரி சீசன் வந்து நம்ம சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இனிஷியலில் ஒரு ஆள் வைக்கிறீங்கன்னா அந்த ஆளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அவனால் வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆப்போனண்ட் ட்ராப் பண்ணிட்டா வச்சுங்களேன், நீங்கள் 25 இதாக தான் இருப்பீங்க சீசன் உங்களுக்கு பவரே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? பட் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. மேபி அது கஷ்டம் தெரிஞ்சுன்னா கமெண்டாக சொல்லிட்டேன். பட் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸ் போயிட்டு அந்த மேட்ச் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரன்ஸ் பொசிஷன் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். ஏஓ ஓகே சார், வந்து இது பாடலும் வித்தவுட் கவுண்ட் தேவையில்லை, ஆஃப் பண்ணுவோம். வித்தவுட்டு ஆஃப் தேவையில்லை. மேட்ச் லென்த்து மேட்சும் நாங்கள் ஐகான் ஓப்ரேட் அந்த ஓப்ரேட் வேணாம். இப்படி வாங்க ரெஃபர் டச் அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்மாக் டவுனோட அந்த மியூசிக்கே நல்லா இருக்கும். 10வது இன்னொன்று பண்ணுவாங்க. நீங்கள் கடை வேலை போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மியூசிக்கில் வந்து இந்த மியூசிக் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பட்டத்தில் இருக்கிற மியூசிக்லாம் வரும். கட்டக்காரன் இந்த பாட்டிலேருந்து டிஆர் பாட்டிலேருந்து தலப்புல வருமா பாட்டிலேருந்து எல்லாமே வரும். அந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதெல்லாம் அந்த டைம் வந்து ஒரு மாதிரி யாரா எப்படா பண்ணுறாங்கன்ற மாதிரி வியப்பா இருந்துச்சு. சரி, அந்த எக்ஸிபிஷனில் வந்து என்ன பண்ணலாம், மெயின் ஈவெண்ட்ஸ் ஆடுவோமோ எனக்கு ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஸ்க் எடுப்போம். கேம் ஆப்ஷனில் போயிட்டு டிஃபிகல்ட்டி ஆடு வைப்போம். எடுத்தோடனே ஸ்மாக் பண்ணுவாங்கன்னா எப்படி இருக்கும். தோத்தாலும் பரவாயில்ல, மச்சாவா இருக்கும்ல. ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால நல்லா ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சாரி போயாச்சு. எக்ஸிபிஷன் போகும், மெயின் ஈவெண்ட்ஸ் ஆகும். இது வந்து எலிமினேஷன் சேம்பர் செம்ம கேம். இது வந்து நல்லா இருக்கும். யாரும் வைக்கலாம், என் தலைவன் இருக்குமா, என் தலைவன் நல்ல ஸ்டன்னர் கூட சாடி போனாயும் ராக்கிங்ஸில் வைப்போம், ட்ரிபிள் ஹெச் வைப்போம். ராக் இல்லாமல் எப்படி அண்டர்டேக்கர்
கூட்டாங்க இருக்கும். கண்டிப்பா நான் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கிறது கஷ்டம் தான். இவ்வளவு பவர் இருந்துட்டு நான் மட்டும் தான் தம்பி எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து வெளியே கூட்டு வந்து கேஜ் அடிச்சு இந்த மூஞ்சை தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்டே பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்டே நம்ம வரல, அது வரைக்கும் பரவாயில்ல. அப்பெல்லாம் தானே ட்ரிபிள் ஹெச் எடுத்தவொடனே ஸ்மாக் போட்டாயா. இவங்க எல்லாரும் எடுத்தோடனே முடிக்க பார்ப்பாங்க. பட் ஆனால் முடியாதுன்னு நமக்கு தெரியும். போட்டு தடுத்துட்டாப்பா, அட்டி சக்கர் போற பக்கம் பார்த்தா அண்டர்டாக் நம்ம பரிதாபமா இருக்கும் போலியே. கடைசி ஏனி அனுப்புங்கடாடே. அவ்வளோதான், லாஸ்ட் ரைட்டை போட்டுவிட்டான்டா. சோக் ஸ்லாமா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே பரவாயில்ல, இதுவும் நல்லா இதுதான். பட் ஆனால் எழுத்தே குறையில பாருங்களேன். ஓ அத்தாடி அடுத்து என்னதான் இருப்பாங்களோ. இவன் கூட ஆனா நான் முடிஞ்சு போயிருப்பேன் சொல்லி ட்ரிபிள் எஸ் ஸ்மாக்கா போட்டு தாக்கினுக்கிறான். பரவாயில்லப்பா, நாக்கு வந்துட்டான். நாக்கு ரெடியா இருக்க அடிக்க. என் தலைவனை மாறி மாறி அட்டாக் பண்ணுகிறீங்க. ட்ரிபிள் எஸ் தான் முரட்ட ஃபார்மா இருக்கான். ரெண்டு பேரும் டீம் டாக் போடுறாங்க. யார் ஸ்மாக் அப்பதான் ட்ரிபிள் எஸ் இவ்வளவு வெறியா இருக்கான். ஸ்மாக்கா இறக்கிட்டே இருக்கான்ப்பா. நம்மளால குறுக்க புந்த வச்சிட்டான். சோக்ஸ்லாம் போடுறாடே. அவ்வளோதான்டா. இப்போ பின்னாடி போக போறாங்க. ராக் நல்லா இருக்கும், ராக் பாட்டம் நல்லா இருக்கும். அத்தாடி நம்ம யார் எடுக்கலாம்? நம்ம அண்டா எடுக்குமா? ஏன்னா அவன் தான் வீக் ஆகிறான். ஹாய், அத்தாடி அத்தை நம்ம கிட்ட வரான்டா சாமி. போடுறா சொன்னார. அவ்வளவுதான், எழுத்தே குறையல. நம்ம கிட்ட வருவோம்டா மொட்டலையா. அத்தாடி அடுத்து வந்துடலையே. நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். போடா அப்படி, நீங்க அப்படி போயிடலாம். நம்ம நீங்க 3 பேரும் அடிச்சுப்பாங்க. இவங்க என்னைய பாக்குறாங்க. சரி, நம்ம தனியா நிற்போம். நம்ம வந்து ஸ்மாக் ஏற்றுவோம். ராக சோக்க போட்டான்டாடே. அது ராக் பாட்டம் சோக்ஸ்லாம் பண்ணிட்டேன். நம்ம தலைவன் டான்ட்டு தான் மஜாவா இருக்கும். க்ளோஸ் பண்ண நோட் பண்ணுங்க. அவ்வளவுதான், டான்ட்டு தான் அங்க. ஸ்டீவாசன் டான்ட்டு வரும். வரானே. அவ்வளவுதான், 3 பேருக்கு 3 பேரு. வந்தவன் ட்ரிபிள்ஸ் முடிச்சுட்டு ஒரு ராக்காது. அப்படி
போடா. போ அடிச்சுக்கலாடே வரேன் போட்டு ட்ரிபிள்ஸுக்கு உலக போகுது. யாரா ஸ்மார்ட் போட்டா நம்ம கிட்ட வருது ஒரு பார்ட்டி. ஓடு இங்க இப்படி வரையுது. போட்டு ஓடுவோம். இவன் வேற கிட்ட போய் வேற காதல ஓதிட்டு வரோம் பரதேசி. சரி நாளைக்கு ஆகாது உள்ள போடுவோம். எவ்வளோ அமைதியா இருக்கிறது ஆனாது ஆனடை உள்ள புந்து அடிப்போம். காசா பணமான்னு பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். எல்லாரும் ஒரு கை என்ன பண்ணு. மேட்ச் மட்டும் தான் ஆத்தாடி காலில் ஸ்மாக் இருக்கா மறந்துட்டே. நல்லா வேலைப்பா நேரமானு தெரியல. இப்போதான் அவன் காது கிட்ட போய் ஓவராக தான் வெறுப்பா இருக்கு. ஆத்தாடி என்னடா டீம் டாக் கூட அப்படிங்கிற செம்மையா இருக்கும். எவ்வளோ தான் இவ்வளோ வருவாங்க. ஐயோ எவ்வளோ வருவானது பார்க்கலையே. ஸ்நாக் போட்டு காலை உடச்சுவானது சொல்லுவாங்க. ஆஹா டேஞ்சர் ஃபேன் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. தலைவன் கோல்டு போக வச்சுருக்கோம். நான் போக மாட்டேன். அடிச்சுட்டே இருக்கீங்க. உயிர் போகுது. இவன் வேற சாவடிக்கிறான். நம்ம தான் எனக்கு ஆனடே எல்லாம் வருவான். அமைதி இருக்கு. கண்டிப்பா என் காலுக்கிட்ட ஸ்நாக் கொடுப்போம். தலைவாடி ஒரு முடிச்சாங்க.
டேஞ்சர் பாடி ஆமாம் ஏன் ஏரியாவில் வாங்கலாம் இதுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இருக்குது இது இந்த போஸ்ட் கரெக்டாக காலில் ஸ்டாப் பண்ணிருக்கோம் டூ மச் போயிருக்கோம் ஏய் பக்காவாக இருக்கிறேன்ப்பா நான் தான் பொக்கா இருக்கணும் ஒரு ஸ்மார்ட் இருக்குமா எவ்வளோ நம்ம போட்டு சுந்தர் பொருள் சீராக போட்டுருந்துக்கலாம் நேரம் போட்டு போடுறோம் இப்போ இதை போட்டு தான் நான் காலை உடைச்சான் காப்பாற்றுறாதான் அவ்வளோதான் ரொம்ப இல்லை கட்டாம நாங்கள் போட்டு முடிக்கணும் அவ்வளோதான் இனிமேட்டு உங்களுக்கு மரியாதை இல்லை கடிக்கிறாங்க நல்ல வேலை லாக்டவுன் லெவல் வைக்கல டிஃபிகல்ட்டி வச்சேன் ஆஹா ஐயோ சரியான அடி கொண்டு வர முடியாம ஆடா வாடி அடி பண்ணாங்க ஆடனால அடிக்காங்க தூக்கி முட விளாட்ற இடத்துல அடிச்சுதான் வச்சுக்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் டேஞ்சர் அவனுக்கும் டேஞ்சர் இதான் சொன்னேன் இதாக இருக்கும் நான் இதை விட இன்னொன்று இது நல்லா இருக்கும் கண்ணாடியில் உடையிறது ஐயோ ஐயோ நான் அப்பெல்லாம் தான் வரேன் அம்மா தான் இந்த இடத்துல கண்ணாடி இல்லையோ உடஞ்சிரு கண்ணாடி எடுத்துருவான் அடி அடி மாத்தாடி குடிப்பானோ ஏய் ஸ்மாக் இருச்சா அவ்வளோதான் சீக்கிரம் சாப்பிடுறாங்க அவ்வளோதான் ஸ்மாக்கை போட்டு ஒழுக்கிடு உங்களுக்கு நினைக்கிறேன் வேலையா நல்லா தான் சூப்பர்ல நடச்சுதானா ஒரு உண்மையிலே கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு ஒழுங்கா விளையாட தெரியல இப்போதான் டச் வந்து டச் கொஞ்சம் கொஞ்சமா வருது வேற மேட்ச் ஆடும் போது
ராயல் ரம்பிள் ஆடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ராயல் ரம்பிள் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தோத்தாலும் திரும்பி வரலாம். இதை வந்து நம்ம ரேமோ ஸ்டூடியோ வச்சு ஆடுவோமா? ராயல் ரம்பிள்லாம் எனக்கு ரேமோ ஸ்டூடியோ தான் வருது. என்ட்ரி ஒன்னே வைப்போம். ஆஹா, என்ட்ரி வந்து நம்ம லக்கி நம்பர்ல வைப்போம். சேஞ்ச் விஷயம் இருக்கட்டும். சரி, ஓகே ஓகே. கோல் கோல் இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். எங்க ராக்க காணும்? முக்கட்டி இருக்கட்டும், கோலிஸ்ட் ஆன்சிலா, கெவினாஷ், Batista. Hey, no. Batista. இன்னொன்று வந்து அல்டிமேட்டாக ஒரு டைம்ல வந்து இவனையும் ரேமஸ்டூடியோ அண்ணன் தம்பின்னுவானுங்க. அந்த மாஸ்க போடுறதுனாலயா என்னன்னு தெரியல, அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கமா? இது ஒன் ஆஃப் த ஓஜி கேமோட ஒரு ஓஜியான ஈவெண்ட் ராயல் ரம்பிள். இதுக்குதான் என்ட்ரன்ஸ்க்கு நிறைய பாட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸை பார்ப்போம், மீதி எல்லா என்ட்ரன்ஸையும் கட் பண்ணிடுவோம். ரேமோ ஸ்டூடியோ என்ட்ரன்ஸ் நானே மறந்துட்டேன். ஓ, காவாது. அதாவது 2007 வந்து ஒரு மச்சமான கேம் இதுனா, அதுல எல்லாமே ஓஜி கேமா இருக்கும். காலாஃபோட டெக்னாலஜி நான் சொல்றது ஏத்துல, பட் எல்லாமே இந்த 2005-04 அதுக்கு மேல அந்த கேமா இருக்கும். மார்டல் காம்பட், ரெசிடென்ட் ஈவில், அதான் சரியான கேம். கார்டன் அந்த கேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா கார்டன் தெரியுமான்னு தெரியல, பட் சரியான கேம். டிராகன் பால் சி. ஸோ 2015-14 வரைக்குமே இந்த இண்டஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை லைக் PS2 வச்சு பேஸ் பண்ணி கடை நிறையா இருக்கும். எப்படின்னா ஒரு கடை, ஒரு 2 கேம் PS2 டிவி செட் இருப்பாங்க. அப்படியே பக்கத்தில் ரசனா, ஜூஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடலாம். இந்த மாதிரி இருக்கும். இது எப்போ மொபைல் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சோ, இந்த கேம் அப்பவே பாதி அழிஞ்சிருச்சு. மீதி பாதி எப்போ அழிஞ்சிச்சுன்னா, இந்த இன்டர்நெட்ஸ் வந்தோடனே நிறைய பேர் வந்து அவ்வளோ யாரும் வரதே இல்லை. ஸோ அப்போ இதாகிடுச்சு. ஸோ இந்த டைம்லாம் வந்து இதாகிடுச்சு. வீக்னஸ் என்னன்னா, இந்த ஸ்மாக் வந்து ரொம்ப டைம் ஆகும். இந்த ஸ்டேஜுக்கு இப்போதான் பின் பண்ணுவோம், பட் ஆனால் இது பின்னே கிடையாது. எப்படியாச்சும் நம்ம நடிக்குமா? நான் அடிக்கதே ட்ரை பண்ணலையடா. என்ன ஏன்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க? அவன் பின் பண்ணி தான் என் சாவடிக்கிறான். ஏய், ஸ்மாக் போட்டான்டா.
தடுத்தனா தெரியலையா தெரியலையே. நைஸ். தமிழ் போஸ் தான் மஜாவா இருக்கும். அன்னைக்கு என்னோட போஸ் நல்ல வேலை அருகே தான் காப்பாத்தாது. அல்டிமேட் டிராகன் மியூசிக் மஜாவா இருக்கா? அருகே என்ன மூஞ்சிக்கிட்ட வந்து போடுறான். ஆஹா நம்ம மெகிட்ட போயிடுவோம். பட்டு பண்ண அடிச்சு வெளியே அனுப்புமா? நீ வா. ஏய் உன்னை தள்ளணுமே. அடிச்ச ஒரு அடிக்கு எனக்கு இது குறையுதுடா. என்னடா வரவும் போதுதான் நீங்க தடிக்கிறீங்க. ஏய் அல்டிமேட் டிராகன் நீங்க சாவலையா? ஆட்டம் கொய்யாவ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா போஸ் போடா வெளியே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ற தப்பு. போங்கோ எந்த வேகத்துக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஜான்சன் மியூசிக் அது மஜாவா இருந்துச்சு. Unfortunately, sorry, Johnsina. காப்பாத்துங்கடா. என்ன அட்டாக் பண்ணுவாங்க ரெண்டு பேரும்? கோல்ட் நீ யாரா தோக்குற நடுவுல? சம்பந்தம் இல்லாம அவன் வந்தான் சென்றான். இவனை நம்ம ஏய் தடுத்துடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அனமா ஸ்டோரி அவுட்டு. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் இப்போ குறிப்பிட்ட டைமுக்கு மேலே யாருன்னா சூஸ் பண்ணிக்கலாம். என் தலைவன் கெயின் வரும். சப்போஸ் கெயின் தானே கெயின் சூஸ் பண்ணிடுவேன். அதோட மாஸ்க்கு இன்னும் மஜாவாக இருக்கும். அப்போ ஒரு மித்து இருக்கு, மாஸ்க்கு கெயின் தான் பவர், இந்த கெயின் தான் வேஸ்ட். இப்போ ரெண்டு பேரும் ஒரே கெயின் தான். அப்போ இருந்து நான் நம்பிட்டேன். நான் நினைச்சேன் மாஸ்க்கு கெயின் தான்டா மஜா, ரெண்டு பேரும் வேற வேற WWE இல்லைன்னு. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று தான். இது என்ன ஒரு சோகமான விஷயம்னா, ரெண்டு பேருமே வந்து லிட்டரலாக வந்து ஒன்றுன்றத வந்து நம்ம கெயினை சூஸ் பண்ணி சூஸ் அவ்வளோதான், நம்ம தான் கெயின். அண்டர்டேக்கரா பாத்தீங்களா ஃப்ரெண்ட், தம்பி எதுவும் பார்க்காம போக்குறான் அட்டாக்கரு வந்து இவன் அட்டாக் பண்றான் என்ன சம்மந்தமே இல்லாம. பதிலுக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல, கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதேதான் எனக்கு இந்த சோக்ஸ் அந்த அப்பன் சரியா போட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஃபுல்லாக இருந்தா என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ்? சரி வந்து இவனை முடிச்சுட்டு வரும். குறுக்க நீ ஏன்டா வரீங்க? என்னடா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க? அடுத்து யார் வருவான்னு தெரியல. என்னடா ரத்த காட்டுங்க தள்ளுறான் அவன். அது ஏன் இங்கிட்டு போகுது எனக்கு சரியா பண்ண தெரியலையா? நானும் ராய் ஒரு வேளை ஃப்ளோ அப்போ கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்மாக் போடுறீங்க இங்க. இந்த ராயல் ரம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க ஸ்மாக்கு போடுவானுங்களா அவங்க முடிப்பானுங்களா எந்த கருவுமே தெரியல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இப்ப நான் தப்பிக்க பார்த்தேன், புடிச்சு தள்ளுவானு. பட் ஆனால் அவன் வந்து ஸ்மாக் போட்டான். என்னடா போஸ் வந்துடுறான். நீ எங்க இருந்து அடிக்கிற? என்னடா மாறி மாறி அடிக்கிறீங்க? இந்த ட்ரிபிள் எச் கூட பொழக்கிறான் நாடே. இதோட 3 ஸ்மாக் போட்டான் எனக்கு. நான் ஸ்மாக்கே போட மாட்டான் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு. அப்பாடா நீ யாரா குறுக்க வந்துச்ச? அவ்வளோ போனா எனக்கு விளையாட தெரியல. சரியா மன கஷ்டமா இருக்கு. ஐயோ ஆடுறானே 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 ஆடுறானே. பட் என்னதான் அப்பான்னாலும் இப்ப அந்த ஒரு ஃபீல் இல்லை. இதுவும் நல்லா இருக்கும். 6 Man Battle Royale தலைமை இறக்கட்டாங்க. வாங்கடா, உத்தரவாதத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. வந்துட்டான்ல சிங்க குட்டி, நீ எவ்வளவு வேணா இருக்கு. இது மட்டும் நம்ம வந்து ட்ரெயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சீசன். இதான் பட் நம்ம சீசன் விளையாடல, விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் ஜஸ்ட் உங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. உங்க பேர்ல ஒரு கிரியேட் பண்றோம், விளையாடுறோம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சீசன் கிரியேட் பண்ணல, உங்க பேரை வச்சா ஃபர்ஸ்ட் பண்றோம். நீங்க வந்து உங்களோட பேரை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அதான் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு மேபி இல்ல எனக்கு இந்த அட்டாக் ஸ்பெஷலா இருந்தா நல்லா இருக்கும், நான் என்னோட கிரியேட் பண்ற நேமுக்கு அந்த கிரியேட் பண்ற ஒரு கேரக்டருக்கு இந்த நேமும் இந்த அட்டாக் வேணும், இந்த ஸ்மாக் வேணும் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஸ்மாக் அதை வைக்கிறோம். அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் கூட மென்ஷன் பண்ணுங்க, யார் என்ட்ரன்ஸ் வேணும். சிறப்பா பண்ணிடலாம். பட் ஆனா கெயின் இன்ட்ரோ பார்க்கணும்னு நினைச்சேன். ஓகே, ரிவர்ஸ் அட்டாக்கு ஸ்ட்ரைக்கு இது கிரேட் மூவ். நோ சூப்பர் சட்.
ஆடா அடுத்தலாம் தற்காலியம் தெரியலையே. அடுத்த ஃப்ரான்ஸ் தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீயா கெய்னு என்னடா பண்ற? போடா இருக்கு. ஆடி ஆடி இவங்க ஆடுறத மறைச்சுக்கிட்டே இருக்கு. போறா ஒண்ணு கூட ஆகவே அதுக்குள்ள எஞ்சிடுறாடே. போறா ஸ்பியர். முதல்ல வந்து டிப்ளு ஸ்மாக் இருக்கா? இல்லை. கெவினுக்கும் ஸ்மாக் இல்லை. நாய் ஸ்மாக் ஏற்றிடும். எங்கடா வரா அப்படி ஏன் ப்ராப்பர்ட்டி சொன்னா அமைதியாரு. ஏன்டா என்ன அடிக்கிற? நான் வந்து வச்சுக்கிறேன். இதோட போட்டு முடிச்சாதானா மாசு. நீ ஏன் முடிச்சுக்க, நான் அடுத்து உனக்கு வரேன். நான் காப்பாத்துறேன் அவனைய. ஏன்னா நீயும் முட்டை நானும் முட்டை. என்ன நினைச்சு காப்பாத்துறேன்டா. நீ யாரும் அடிக்கிற? நீ அப்படி என்னடா பண்ற? இந்த அடிக்கிறடே. ஐயோ இப்போ 2 பேரும் டீம் சேர்க்கிறாங்களே. தெரியல மாட்டேன் அடி பண்ண. நான் காப்பாத்தன பாரு. செருப்பால் அடிக்கணும். அப்பாடே முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன். நான் முட்டை
ஸ்பியர் டவுன் கொடுத்தா ஸ்பியர் அப்போ கொடுத்தா என்ன வரும்னா மாட்டா இது அதுவும் நல்லா இருக்குங்க. ஏய் ஸ்பியர் மட்டுமே வருது. என்னடா ஸ்பியர் மட்டும் தான் வருது, இவனுக்கு இன்னொன்று ஒன்று இருக்கும்டா, மறண்டான்டா. எஸ்டில வந்து தலைவனுக்கு இருக்கும் கிளாஸுக்கு. ஸ்பியர் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு அது அப்பேர் பண்ணிட்டான்டா, தொலைவர தாங்க முடியலடா. தடுக்கல் சிக்கியா இருக்குல்ல, சைடு ஓவரில் அப்போ கொடுக்குறேன்ல, டவுன் ஓவர் கொடுத்து பார்ப்போம் இல்லை எந்த சைடு கொடுத்து பார்ப்போம். இந்த சைடு ஒன்றில் எல்லாருக்கும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு 1 தான் இருக்கு. மட்டும்தான் ஓகே. ஃபினிஷிங் டச்சோட முடிப்போம். அவ்வளோதான்டா. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் எந்திரிக்க மாட்டேன்னு தான் நம்புறேன். இதுல இன்னும் சரியான கேம் அது பேர் சோபர் நாக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. இன்னொரு ஈவெண்ட் இருக்கும் சோபர் நாக்குன்னு, அது வந்து செம ஈவெண்ட். அந்த டைம்குள்ள முடிச்சு ரெக்கார்ட் வைக்கிற ஈவெண்ட். அது வந்து ஒரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கும். எனக்கு டக்குன்னு இப்பதான் அது ஞாபகம் வருது. ரீமேட்ச் கொடுக்குறேன்னா வெளியே வரேன். சரினா அந்த கேம் எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்தடுத்து போற மாதிரி இருக்கும். டைமுக்குள்ள யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். உங்களுக்கு ஆப்போனன்ட்ல நிறைய இது வருவாங்க, நீங்க சுத்தி எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்து முடிக்கலாம். பட் உங்களுக்கு தான் சீக்கிரமா முடிக்கணும். அதான் மேட்டர். பட் அது நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேசுறேன் ஞாபகம் இல்ல. சூப்பர் நாக்கும் டைம் லிமிட் நோ எனிவேர் கொடுப்போம். இப்ப நான் வந்து இந்த டைமுக்குள்ள வரணும். யார் ஃபர்ஸ்ட் வரான்னு யாரு நம்ம தலைவன் மட்டும் தான் எதுவுமே. இப்போ நம்ம வந்து கோல்டு புகை வைக்க முடியாது, ஏன்னா நிறைய வீக்னஸ் இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னு. இப்போ நமக்கு ஸ்மாக் யாரு குயிக்கா போடுறாங்களோ அவங்க தான் வேணும், ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் அட்டாக் இருக்கும். ஸ்டேஷன் வச்சா ஸ்மாக் ஸ்பீடா வரும். பட் ஆனால் அந்த அட்டாக் வளர்க்குமான்னு தெரியல, ஸ்டாமினா தாங்கும். தலைவனுக்கு ஓரளவுக்கு ஸ்மாக் ஸ்பீடு, அதனால ட்ரிபிள்ஸ் வச்சிருக்கேன். கிட்டோட பகசி இதுவே நான் கோல்டு பக் போனேன்னா அவன் கேமரா ஆங்கிள் காட்டி போறதுக்குள்ள தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அப்போ வந்துட்டே போனுங்க. ஐயோ ஓல்டரை போட்டேனா அது ஸ்டாடியா எஸ்கேப் ஆகிக்கிறியா? சரி வேணா என்ன பண்றது, தெரியாம போட்டேன். டைம் ஆகும் எக்ஸ்ட்ராவா. இந்த மாதிரி அட்டாக் தான் போடக்கூடாது, டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். கவாயத்தை எடுக்கும். எந்திரி இதில் ஓடி வந்துட்டு சரியான அடி, சிரம போகிறது.
கேவோ கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். பட் நான் ஸ்லோவாக இருந்துக்கிறேன். ஏய் கேவோ கொடுங்கண்ணா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஆத்தாடி டவுனுக்கு போலாம் சைடை கொடுத்துட்டேன். ஓகே, இது ஒரு ஜீவப்பட்டாய தான் என் உயிரே போகுது. இது வந்து ஏதோ ஒரு நல்ல லாக்கு வரும், நெட் லாக்கு அதை வருவாங்க பேர். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதுவே ஒரு ஏதாவது எந்த இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லணும், அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் மட்டும் 1 நிமிஷம் எடுத்துக்க முடிக்க, அது ஒரு கீசி. கேவோ தான் புது தொலையாண்டா, ஏன்டா உயிரை வாங்குற? டேய் யாரா நீ? எங்கடா ஓடுற? இங்கா ஸ்நாக்கே போகணும் சாமி. கலாய் எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வந்தோடனே அடிச்சானே. நல்ல வேலை மறுபடியும் லாக்கா போட்டு போறேன். அவ்வளோதான் போட்டோம்னா முடிஞ்சது என் ஜோடி. ஸ்நாக் மட்டும் எப்படி ஏறுது பாருங்களேன், இடத்துல நல்லா இருக்கும். இதை நான் 3 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இல்லை, அதை நான் கிரியேட் பண்ணி வச்சு முடிச்சது. எதை பண்ணப்பா சைடு போகாது, நான் போ நினைச்சேன். ஓகே, எஸ்கேப் ஆயிடாடி. எந்திராடி, எந்திரா எந்திரா எந்திரி. நமக்கு இது கிரியேட் பண்ணா பக்காவா ஆடலாம். ஏன்னா எனக்கு ஜாய்ஸ்டிக் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. டவுனா கொடுத்தா சைடுவா போறான், சைடுவா கொடுத்தா டவுனா போறான். நீங்க வந்து ஒரு இதா வச்சாலாம் இருக்கும், ஒரு ஸ்பியர் அட்டாக்க குயிக்கா ஸ்டன்னர் ஸ்மேக்கா வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான காம்போ. இந்த காம்போ வந்து உங்களுக்கு நொறுக்கலாம், போட்டு எல்லாரையும் பட்டு 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 பிடிக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த இடம் வரும், அந்த இடத்துக்குள்ள போக வேண்டியதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு சைடாக போய் முடிக்கணும் நம்ம. ஏய் ஏமாட்டாவா முன்னாடி திரும்பி தொலையாண்டா. ஏய் அடிக்கிறானே மஜா ஆடுறா நீ. கேவா குத்துனா வாடா வாடா வாடா. என்னடா போற இங்கே குத்துறடே. கார்லாம் போகுது. அப்பெல்லாம் அடுத்து 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 ஷாமிக்கலாம். ஏ யா யா ஆடி ஏ எந்திரா. ஐயோ அப்பளதான்டா போடுறா. கேவா குத்துறாசா. மஜா ஆடுற. ஏய் தலைவா நீன இங்க ஸ்டெப்பு, நீன இங்க. ஐயோ ஐயா ஐயா. ஆஹா தப்பு பண்ணிட்டேன். ஸ்மாக் இன்னொரு 2 அடிச்சு விடுற மாதிரி இருக்கும். தலைவனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. தலைவாக்கு கொடுத்துட்டேன். தரகாது. எங்கடா வச்சிருக்கீங்க அதே? எங்க அந்த இது காணும்? என்னடா அது வச்ச? எங்கடா இதை கொண்டு போய் சைடு ஓட வச்சிருக்கீங்க? இது தேரத்தையே 1 நிமிஷம் ஆகுது. ஏய் தலைவா, தலைவனுக்கு போட்டோமே ஸ்மாக் ஒன்று ஃபுல்லாக நினைக்கிறேன். இல்லை பாட்டு
வாண்டு நீங்க கூட ட்ரிபிள் ஹெச்சுக்கு பேர் போன வெப்பன் ஒன்று எடுக்க போறேன். ஏய் என்னடா என்னடா பண்ற? ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு ஃபேவரட் வெப்பன்னா நான் சுத்தினா ட்ரிபிள் ஹெச் சுத்தி திரும்புடே ஓகேவா கொடுத்துருந்தா ஆமா பரவாயில்ல இது பரவாயில்ல. இன்னொரு இடம் ஒன்று இருக்கும். எந்த இடம்னா இந்த ஜிம்மு மாரி இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடமும் நல்லா இருக்கும். இந்த இடம் சரியான கொஞ்சம் கொரோனா ஆகல ஒரு இடம் வந்து கடுத்தான இடத்துக்கு 2 இடம் இருக்கு. ஒரு சுத்தி இருக்கும், டிராக்டர் இருக்கு, ஜேசிபி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இடம் மஜா காட்டுறாங்க. ஜாஸ்திக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். போட்டாங்க அதே அப்படி மஜா இருந்த அழுத்து பாருங்க. இன்னொன்று தரேன். ஏய் இது நானே பண்ணது இல்லையா? அட்டாக் பண்ணிருக்கும் போது அட்டாக் பண்ணலாமா? நல்லா இருக்கு. ஏய் நைஸ்டா. நைஸ்ல. இது நைஸ் இல்ல. ஜாஸ்திக்கு எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையான்னு தெரியல. டவுன் குத்தா சைடு இருக்கு, சைடு குத்தா டவுன் இருக்கு. தெரிஞ்சிடும் போல. எனக்கு தெரிஞ்சு நான் 3 நிமிஷம் முடிச்சேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. பட் 3.45 செகண்ட்ஸ்ல இன்னும் நான் முடிச்சிருக்கேன். அதை பட் இப்போ நான் ஆடுறதை பார்த்தா உங்களால நம்பவே முடியாது. சத்திய சோதனை ஃப்ரெண்ட்ஸ். போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் சவுண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. இன்னும் அதுக்கப்புறமா ஜிம் இடம். ஆஹா
இந்த நம்மள அடிச்சுட்டான். ஐயோ ஐயோ நல்ல வேலைப்பா. இவ்வளோ யோசிச்சு நான் அந்த இது கொடுத்துட போகணும்னு இருந்தேன். அவ்வளோதான். எந்திரா எந்திரா எந்திர எந்திரி எந்திர எந்திரி வந்து ஸ்மாக் இருக்குமா? சரிங்களா? முடிச்சுட்டு அடுத்தது ஸ்மாக் அடிக்கும். ஆடா என்ன பண்றாங்க? டைம்டா. அடுத்த என்ன டக்கு நினைக்கிறேன். இது சூப்பரா இருக்கும். போயிட்டு அட்டாக் பண்ணுவோம். சாரி முடிக்கணும். சவுத்தை உடைக்கலாம் பாருங்க. அதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுக்கும். மேப்பு ஓரளவு வாஸ்டா இருக்கும். அட்டாக் காப்பாத்துல. ஓ இன்னும் பரவாயில்லையா? கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க. 3 நிமிஷம் 45 செகண்ட்ல முடிச்சுன்னு சொன்னா மேபி அதை ப்ரூவ் பண்ணுறது வச்சு நான் வந்து சீசன் வச்சாங்க. இல்லவே இல்லையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சீசன் வச்சு நான் கிரியேட் பண்ணி ஆனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வரேன். இதில் ஃபர்ஸ்ட் வரேன். ரொம்ப முடியும். நான் சீசன் வச்சிடும் போது ஸ்டன்னரையும் ஸ்பியர் வச்சிருவேன். ஸோ அட்டாக்கு ஸ்பியரு, ஸ்மாக்கு ஸ்டன்னர் மச்சாவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டன்னரோட ஸ்மாக்கோட செகண்ட் வந்து பாயிண்ட் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் பாயிண்ட் ஆகிட்டு சாரி 1 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம ஸ்மாக் விழுந்துடும். இவங்களுக்கும் லேட் ஆகுதுல்ல. பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு 4 to 5 செகண்ட் ஆகுது. ஸ்டன்னர் செம ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளவுதான். பட்டு 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 முடிப்போம். ஒரே நிமிஷத்துல முடிச்சாச்சு. இடம் தரதான் கொஞ்சம் கருப்பா இருக்கு, மறந்துட்டேன். கேட்கும் எஸ்டி ஒன்று இருக்கும் காட்டுறாங்க, அது சூப்பரா இருக்கும். ஸ்பியர் மேலே சரியான அடிக்கு. வேணாடா எடுத்த கடாதா. எஸ்டிஓ மட்டும் போடுவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அட்டாக்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு போய சமயத்தில் வந்து பட்டு 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 பவராக வரும். வாங்க 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 வாங்க. ஒன்று வேற அடுத்து அடுத்து என்ன பண்றாரு அடிக்காதா. என்ன இது வந்தவனே அடிக்கிற, என்ன பழக்கூடாது. அடுத்து போவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிஓக்கு பதிலாக நான் போட்டுடுறேன். உண்மையிலே எஸ்டிஓ சரியான, நான் எப்பவுமே ஸ்பியர் அண்ட் எஸ்டிஓ வச்சுப்பேன். பெஸ்டோட குயிக் பவர் ரெண்டுமே இருக்காது. ஸ்நாக் ஏற்றுவோமா இல்லை முடிப்போமா, என்ன பண்ணலாம்? ஸ்நாக் மட்டும் ஏற்றி சேஃப்டிக்கு ரெண்டு ஸ்நாக் அடிச்சா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படியே முடிச்சிடும். இப்போ 5 ஸ்நாக் இருக்கு, அடுத்து 10 பட்டு பட்டு பட்டுன்னு போகிறோம். டப்பாக்கு டப்பாக்கு டப்பாக்குன்னு அடிச்சுட்டு போயினே இருக்கும். அவ்வளோதான். கேட்குறடை நல்ல வேலை அதிசயமாக கேட்போம். நிமிஷம் டேய் என்ன பண்றான் திடீர்னு? ஏ ராசா என்னடா பண்ற திடீர்னு? தீவ தரத்துக்கு 3 ஸ்மாக் வாங்கிட்டேன் நிறைய. முடியுமா தெரியல. ஆஹா இது புள்ளடா இருக்கா? ஐயோ எடுத்தாதான் நாளைக்கு அவன் நினைக்கிறேன்.
மியூசிக் தான் ஏதோ ஆர்ஆர் மியூசிக் மாதிரியே கொடுப்பானுங்க. அவ்வளோதான். இப்போ 5 ஸ்பேங்க் ஏரியாச்சா பட்டு பட்டு டப்பக்கு டப்பக்கு டப்பக்குன்னு முடியும். மாஸ்டர் அணி பிக் ஷோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. வாங்கி 2 வாங்கிடல, 3 வாங்க அப்போ தான் எப்படி கொடுத்தான். நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்து 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 கமான் கமான் வாங்கல அப்பளதான்டா. தலைவன் அவனை அடிச்சுட்டு ஒரு மஜா ஒரு போஸ்ட் பண்ணுவான். அது பண்ணுவோமா? அது இல்லையா? நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் 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 ஏன்டா முடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எந்திரா டேய், அடி வாங்கியே இருக்கு. என்னைய கீழே தள்ளி ஆகஸ்ட் கூட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏத்ரா 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 இன்னும் ஏத்ரா இன்னும் ஏத்ரா தாண்டா போடா 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 போடா. ஐயோ 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 இப்படி போய் வந்தலையா அதுக்கு பயம். பச்சக் நல்லா பண்ணா யோ கேஓ ஏய் ஓ இந்த ஸ்மாக்கா ஓ அடடா இது வேலையா? அவ்வளோதான், இதோட முடிஞ்சு 10 நிமிஷத்தோட முடிச்சாச்சு. இதை அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம தான் ரெக்கார்டு பசுக்கு ஓகே. சீசனுக்கு வந்து உங்கள் சேனல் வந்து நாங்கள் விளையாடுற சீசன் விளையாடுற மாதிரி தான் ஒரு கிரியேட் பண்ணி ஆடுறோம். ஸோ அதுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்கள் நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேரை சொல்லுங்கள். அது லேட்டராக வச்சு இது பண்ணிக்கலாம். ஸ்நாக்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எது வேணாலும் சொல்லுங்கள். அதை கிரியேட் பண்ணி நம்ம வந்து சீசன் ஆடலாம். ஏ டாடா பாய்.